வெல்கம் டு சக்சஸ் சமையல். இன்னைக்கு எப்பயும் போல மதிய சமையல் தாங்க. லாக்டவுன் சமையல் தான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளா பண்ண போறேங்க. என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனையே இல்லை. காலையில கோதுமை ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ரெஸ்ட் விட்டாச்சு. 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படினாலும் நம்ம தான் சமைச்சாகணும், நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு. இப்போ பாகக்காயை எல்லாமே நறுக்கி வச்சுட்டுங்க. பாகக்காய் புளிக்குழம்பு தான் பண்ண போறேன். கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு ரசம் பண்ண போறேங்க, கொஞ்சமாக, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஈவினிங் அம்மா இருக்காங்க, எங்கள் வீட்டில் அவர் இருக்கார். அதனால் எங்கள் 2-3 பேருக்கு கொஞ்சம் கொள்ளு சுண்டல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ண போகிறேங்க. இன்றைக்கி இதுதான் வீடியோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், பார்க்கலாங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே நாங்கள் இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் எங்ககிட்ட இருக்கிறத அனுப்பிட்டு தாங்க இருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இன்றைக்கி மதிய உணவோட கொள்ளு சுண்டல் தாளிக்கிறது எப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தாங்க. பாகக்காய் புளிக்குழம்பு மட்டும்தான், கொஞ்சம் ரசம் வைக்க போகிறேன், அவ்வளோதாங்க. அதுக்கு நான் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி விட்டு வைக்கிறதுனால தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி வதக்கி வச்சுருக்கேங்க. குழம்பு ரசம் மட்டும்தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி பாவக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு சேர்த்துக்கலாங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி புளிக்குழம்புலாம் செய்யும்போது பூண்டு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. தக்காளி ஒன்று சேர்த்துறேன். சாம்பார் தூள் தான் சேர்க்குறேங்க இன்றைக்கி நான் காரத்துக்கு. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி விட்டோடனே காய் சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சுங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு மிதமான தீயில் வச்சிடலாங்க, காய் வேகட்டும். இப்போ ஒரு அடுப்பில் நான் பாகக்காய் குழம்பு தாளித்து விட்டுருக்கேங்க. இப்போ இன்னொரு அடுப்பில் ரசமும் கலக்கி போட்டேன். இது சாதாரண ரசம் தாங்க. சீரகம், மிளகு, பூண்டு எல்லாமே நுணுக்கி போட்ட ரசம் தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின புளியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வெங்காய கலவையை ஊற்றிடலாங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கணும், கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ இதில் ஒரே 1 டீஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இதோட ஆப்ஷன் தாங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பாகக்காய் கசப்பை முறிச்சிரும் இந்த நாட்டு சர்க்கரை. நல்லாயிருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டுங்க, இறக்கிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாகக்காய் குழம்பு ரெடி. பக்கத்துலேயே ரசமும் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ சமையல் முடிஞ்சிருச்சுங்க. சாதமும் வச்சு இறக்கியாச்சு. பாகக்காய் புளிக்குழம்பு ரெடியாக இருக்குங்க. இதுதான் எங்களுக்கு நைட்டுக்கு கோதுமை தோசைக்கு இன்றைக்கி நான் ஊற்றிக்க போகிறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் கோதுமை தோசைக்கு இந்த மாதிரி குழம்பெல்லாம். அப்புறம் ரசம் ரெடியாக இருக்குதுங்க. ஈவினிங் தாளிக்கிறதுக்கு நான் இந்த கொள்ளு சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். மீதி தண்ணியை நம்ம சூப்பு இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாங்க. நல்லாயிருக்கும். ரசத்தில் இந்த தண்ணி விடும்போது நல்லாயிருக்கும். அது நான் முன்னாடியே இது வேக வச்சுருந்தா ரசம் கொதிக்கும் போதே இதை ஊற்றிருக்கலாம். இது நல்லா வேக வச்ச தண்ணி தானே, அதனால் மறுபடியும் கூட நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி உங்ககிட்ட தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் செய்யலை அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. பாருங்களேன், மாங்காய் பச்சடிங்க. இது கண்டிப்பாக நான் செய்யலைங்க. இது எங்கள் மாடி வீட்டிலேருந்து அவங்க கொடுத்தாங்க. இப்படி தான் நான் தொட்டுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி எனக்கு ஏதாவது ஒன்று தேடிட்டு வந்துருங்க. மாடியில் அவங்களுக்கு நான் ஏதாவது கொடுத்தா அந்த கப்பை சும்மாவே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அபி இன்றைக்கி இவ்வளோ மாங்காய் பச்சடி எங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குங்க. நான் சுண்டல் தாளிக்கிறப்ப உங்களுக்கு நான் அதையும் தாளிப்பையும் காட்டுறேங்க. நான் மத்தியானம் சமையல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு பாத்திரமும் கொஞ்சம் தேய்ச்சி எடுத்து வச்சேங்க. தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் படுத்துட்டேன். ஒரு 3-3:15க்கு மேலே படுத்தேன். 4 மணிக்கு தான் எந்திரிச்சிருக்கேன். இப்போ அந்த கொள்ளு வேக வச்சதை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை தாளிச்சிட போகிறேன். அதுக்கு இப்போ தான் நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கேரட் கொஞ்சோண்டு துருவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாங்க. கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு 2 நசுக்கினது, பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. ஒரு காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 2 சிட்டிகை போட்டுக்கலாம். வேக வச்சு கொள்ளு சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாங்க. இந்த கொள்ளு வேக வச்சதில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கொள்ளு வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது பச்சை கொல்லை கொஞ்சம் வறுத்துட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, பரட்டி விட்டாச்சுன்னா நம்மளோட கொள்ளு சுண்டல் ரெடி. இப்போ இதுலேயே கடைசியாக கொஞ்சமாக கேரட் துருவல் இதில் சேர்த்துக்கலாங்க. கேரட் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை, மேலாப்பில் போட்டுட்டு நம்ம இறக்கிடலாங்க. இப்போ நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னங்க, இன்றைக்கி நான் செஞ்ச இந்த சிம்பிளான மதிய உணவும் இந்த கொள்ளு சுண்டலும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.